எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை, எங்க அப்பாட்ட பேசினா எங்க அப்பா கஷ்டப்படுவாரு. பையன் சரியா குடும்பத்தை இது பண்ண முடியல, எங்க அம்மாட்ட சொன்னா ஐயோ அப்படி எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. இல்ல நமக்கே ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஒய்ஃப் போய் சொன்னா அவங்களுக்கு அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இது மாதிரி இந்த ஆம்பளைங்க எந்த பிரச்சனையுமே நம்ம சுத்தி இருக்கவங்க யார்ட்டுமே சொல்ல மாட்டோம். அதிகபட்சம் சொல்றது யாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்க சிரிச்சு பேசி கலாச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க மோட்டிவேஷனா ரெண்டு வார்த்தை பேசுறாங்க, அட இல்ல வேற அப்படின்ட்டு போயிடுவாங்க. உண்மையிலேயே நல்லா யோசிச்சு பார்த்தா ஆம்பளைங்களுக்கு அழுவுறது கூட சுதந்திரம் இல்ல. நம்ம அழுதா இவங்க எல்லாருமே நம்ம தப்பா நினைச்சிருவாங்க. வீட்லயே நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த நீயா நானால கூட யாராவது பேசியிருந்தாரு, ஆம்பளைங்க அழுவ கூடாது, ஆம்பளைங்க அழுவ மாட்டாங்க. ஆனா எனக்கெல்லாம் பல தடவை அழுவ வரும். ஆனா அதெல்லாம் வெளில காட்ட முடியாது. ஒண்ணு கக்கூஸ்ல போய் உட்கார்ந்து அழுவேன். ஆமா, இல்லன்னா நைட்டு தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா கண்ணை போட்டு கண்ணிலையும் தண்ணி ஊத்திட்டு, ஆமா இது இப்படி நடக்குது அது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அழுவேன். எங்கனாலுமே நான் இப்ப சொல்றேன், ஒரு நாள் ஆம்பளையா இருந்து பாருங்க. சும்மா வெளியில 1000 பேர் சொல்லுவாங்க ஆம்பளை கெத்து, ஆம்பளை மாசு, உங்களுக்கு என்ன 10 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க, 11 மணிக்கு வருவீங்க. ஆம்பளையா பிறக்கிறது கஷ்டம்.